உங்களுக்கு ஒரு அருமையான கதை, திருக்குறள் நீதி கதை. அதாவது அனந்தபுரிங்கிற நாட்டில் அரசர் பெரிய அரண்மனையில் வாழ்ந்து வந்தால் அமுதவல்லி என்பவரோடு மனைவியோடு வாழ்ந்து வருகிறார். அங்க ஒரு நாள் என்ன பண்ணினானா, ஒரு திருடன் பல இடங்கள்ல திருடி இன்னைக்கு அரண்மனையில திருடலான்னு சொல்லிட்டு இந்த காவல் எல்லாம் மீறி காவல்காரர் கண்ணுல எல்லாம் மண்ணா தூக்கிட்டு அரண்மனைக்குள்ள தொப்புன்னு குதிச்சான். குதிச்ச உடனே அங்க இருக்கிற சன்னியாசிகள்லாம், அதாவது அங்க இருக்கிற அரசனுக்கு காவலாளிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் சுத்து முத்து சத்தம் கேட்டது என்ன யாரோ குதிச்சா மாதிரி இருந்ததுன்னு பார்த்தான். பிடிப்பட்டா என்ன ஆகும் அவனுக்கே தெரியும். அதனால இப்படி அப்படியும் ஓடினான். தூரக்க பார்த்தா காஞ்ச சருகள்லாம் எரிஞ்சு சாம்பல் இருந்தது. இவன் மேல போட்டிருந்த துண்டை எடுத்தான். ஒரு நிமிஷத்துல யோசிச்சான், சரி எப்படி நம்ம மாட்டாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த சாம்பல் எல்லாம் எடுத்து உடம்புல பூசின்னு கண்ணை முடின்னு டப்புன்னு அந்த மரத்துக்கடியில உட்காந்துட்டார். இந்த காவலாளிகள் தேடி ஓடி வந்து இவனை பார்த்த உடனே கண்ணே திறக்காம அப்படியே உட்கார்ந்து இருந்ததை பார்த்து, ஐயோ சாம்பலை பூசி இப்படி உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு நேர போய் ராஜாட்ட ஓடி போய் இந்த மாதிரி ஒரு சன்னியாசி நம்ம அரண்மனைக்குள்ள வந்திருக்காரு. உடனே அரசியோட வர்றாரு. அவர்கிட்ட பொண்ணு பழங்கள் எல்லாம் எதிர்க்க வச்சுட்டு வணங்குறார். எங்களுக்கு நல்லதே அறிவுரிய வேணும்னு அரசனும் அரசியும் காலில் விழுறாங்க. இவர் வந்து எல்லாரும் பேசுறத பார்த்துட்டு நம்ம ஒண்ணுமே சொல்லாம இருந்தா மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு எல்லாம் நன்றாக நடக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்றான். உடனே அவர் போனாரு. ஆனா அரண்மனைக்குள்ள வந்திருக்கிற சாமியாரை பத்தி ஊரங்கு தீப்பு மாதிரி பரவி போச்சு. எல்லா மக்களும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே எல்லா மக்களும் பாக்கட்டணும் விட்டாக்க எல்லாரும் லைனா வந்து எங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்கு, அருள் பண்ணணும். இவன் வந்து எப்படி பேச முடியும், இவன் தான் சன்னியாசி கிடையாது. அதனால சரி பேசாம இருந்தாலும் மாட்டிப்போன்னு கண்ணை மூடிண்டே ஆகட்டும் ஆகட்டும். ஆனா வந்த மக்கள் எல்லாம் அவங்களும் பழங்களும் பொண்ணு பொருள் எல்லாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அன்னைக்கு இரவு வந்ததும் எல்லாரும் போயாச்சு. மக்கள்லாம் இங்க முன்னாடி ஒரு பக்கம் தட்டுல தங்கம் இருக்கு, ஒரு பக்கம் பழம் இருக்கு, எல்லாருக்கும் பசியான பசி. ஆனா ஒரு நிமிஷம் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி கண்ணா மூடுறான். கண்ணிலையும் தனியா வழியறது. இந்த ஒரு நாள் நான் நல்லவனா இருந்ததுக்கே எனக்கு இவ்வளவு மரியாதை, சன்னியாசியா இருந்ததுக்கு இனிமே நான் அந்த இறைவனை எண்ணி இப்படியே இருந்தேன்னா எனக்கு எவ்வளவு புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தினா எந்த பொருளையும் எந்த இதையும் தொடாம இறைவனை நோக்கி கண்ணா மூடியவன் நிஜமாவே சன்னியாசியா நான் ஆயிடணும், எனக்கு 7 பிறப்பிலும் எனக்கு இந்த பெருமை கிடைக்குமேன்னு சொல்லிட்டு சட்டத்தால் அவனை திருத்த முடியல. இந்த ஒரு நிமிஷம் ஒரு நாள் அவன் இருந்த அந்த இருப்பு அவன் மனதையே மாற்றி விட்டது. அது அன்பும் அறனும் உடையதாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது இந்த இறைவன் பக்தியும் தர்மமும் எல்லாம் நமக்குள்ள வந்து புகுந்தாச்சு அப்படின்னா எந்த சனமாக இருந்தாலும் நாம் மாறிவிடுவோம். என்ன குழந்தைகளே, இந்த குறளுக்கு ஏற்றாற்போல் இந்த கதையை படித்து பயன்பெறுங்கள். நன்றி.